தமிழ்நாட்டில் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் இடங்கள் அதனுடைய மாவட்டம் பொறுத்துக்களை கேட்பாங்க. பிடிஎஃப் யாரும் கேட்காதீங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அதனால் மறைக்காமல் நின்று சொல்கிறேன். நான் பொந்தகை கீழடி சிவகங்கை. கீழடி ரொம்ப முக்கியமானது. 11ஆம் கட்ட அகழாய்வு வந்து போய்கிட்டு இருக்கு. கீழடியில் தான் உரைகிணறு கிடச்சிது, அது கேட்டாங்க. அடுத்து வெம்பக்கோட்டை விருதுநகர், சங்கு வளையல் அங்கே கிடச்சிது, அதுவும் முக்கியமான ஒன்று. வெம்பக்கோட்டை விருதுநகர். பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. கீழ்நமண்டி திருவண்ணாமலை. திருமலாபுரம் மாங்குடி. கரிவலம் வந்த நல்லூர். கரிவலம்னா யானை அங்கே வந்து வளம் வந்திருக்கு, அதனால் கரிவலம் வந்த நல்லூர் தென்காசி. அடுத்து பொங்கல் நகரம் திருப்பூர். கடலூரில் பார்த்தோம்னா மருங்கூர், மாளிகை மேடு, உளுந்தாம்பட்டு, மணிக்கொள்ளை, இதெல்லாமே கடலூரில். அதுக்கப்புறம் மயிலாடும்பாறை, சென்னனூர், போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி. மயிலாடும்பாறையில் பார்த்தோம்னா இரும்பு பயன்படுத்தப்படுறதுக்கான சான்று நமக்கு கிடச்சிருக்கு, முக்கியமான ஒன்று. அடுத்து ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ஜாகர் வந்து ஆராய்ச்சி பண்ண பகுதி, ரொம்ப முக்கியமான ஒன்று. சிவகலை, அங்கே இரும்போட தொன்மைக்கு நமக்கு மிகப்பெரிய சான்று கிடச்சிருக்கு. பட்டணமருதூர், இதெல்லாமே தூத்துக்குடியில். அதுக்கப்புறம் துளுக்கர்பட்டி, திருநெல்வேலி. இதை பார்த்தோம்னா பானை பொறிகள், பானை ஓட்டில் எழுதப்பட்டது 5000க்கு மேலே இங்கே தான் கிடச்சிருக்கு. இந்தியாவிலே அது ரொம்ப அதிகம். திருநெல்வேலி, துளுக்கர்பட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பூதநத்தம், பெரும்பாலை, தருமபுரி. அடுத்தது பார்த்தோம்னா பட்டறை பெரும்புதூர், திருவள்ளூர். திருக்கோளூர், தூத்துக்குடி. கோனேரி ராஜபுரம், மயிலாடுதுறை. அடுத்து கோவலன் பொட்டல். கோவலன் பொட்டல் அப்படின்னா கோவலன் அங்கே தான் பார்த்துருக்காங்க. ஓவாமலை, மாங்குளம், மதுரை. அதுக்கப்புறம் ஆலம்பரை, வாசவ சமுத்திரம், காஞ்சிபுரம். படைவேடு, திருவண்ணாமலை. பொருந்தல், மானூர், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. பொருந்தல் நிறைய தடவை நான் போயிருக்கேன், ஆனால் எவிடன்ஸ் நான் பார்த்ததில்ல. திண்டுக்கல். அடுத்து போலுவாம்பட்டி, வெள்ளலூர், கோயம்புத்தூர். அடுத்து தெலுங்கனூர், சேலம். தேங்க்யூ.